Hi, hello friends, welcome to Indira Aari. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 5 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஒவ்வொரு லைனுக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற அந்த கேப் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லைனில் பஞ்ச் பண்ணி செயின் வெளியில் எடுக்கிறோம். அதை செகண்ட் லைனில் பஞ்ச் பண்ணுறோம். பட்டன் ஹோலுக்கு இழுக்கிற மாதிரி அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி நீடியில் கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அகெயின் ஒரு ஸ்மால் செயின் எடுக்கிறோம். இந்த இடத்துல எந்த லாக்கும் நம்ம போட போகிறதில்ல. அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட் லைன்லேருந்து இப்போ நம்ம தேர்ட் லைனில் பஞ்ச் பண்ணுறோம். அப்படியே பட்டன் ஹோலுக்கு இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு வந்து இதில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அகெயின் ஒரு ஸ்மால் செயின். அந்த செயினை கொஞ்சம் லாங்காக இழுத்துட்டு ஃபோர்த் லைனில் பஞ்ச் பண்ண போகிறோம். பஞ்ச் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கீழே எடுத்துகிட்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச். அதுக்கப்புறமும் ஒரு ஸ்மால் செயின் எடுக்கிறோம். இப்போது இதை ஃபிஃப்த் லைனில் பஞ்ச் பண்ண போகிறோம். பஞ்ச் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு வந்து ரிவர்ஸ் கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். ஓகே, இப்போ இதே மாதிரி அடுத்து ஒரு ஸ்மால் செயின் எடுக்கும்போது ஃபோர்த் லைனில் மறுபடியும் இதே ஆர்டர் தான் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபோர்த் லைனில் பஞ்ச் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச். இந்த பட்டன் ஹோல் நம்ம மேலேருந்து கீழே இழுத்துட்டு வர்றது மட்டும் ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த லாக் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ ஃபோர்த்து, அதுக்கு அடுத்தது நம்ம தேர்ட் லைனில் பஞ்ச் பண்ணுறோம். ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அகெயின் ஒரு ஸ்மால் செயின். இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் லைனில், அதாவது நம்ம எடுக்கிற செயின் எடுத்த லைனில் இருந்து செகண்ட் லைனில் பஞ்ச் பண்ணி கீழே பட்டன் ஹோல் இழுத்து இதில் வந்து நம்ம லாக் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ரிவர்ஸ் கொண்டு வந்து இதில் ஒரு லாக் ஸ்டிச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம 5 லைன் ட்ரா பண்ணியிருக்கிறதுனால இந்த ஆர்டரில் நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு மேலே இன்னொரு லைன் ட்ரா பண்ணும்போது அது அப்படியே ஒவ்வொரு ஸ்டிச்சும் மேலே போயிட்டுருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் ஆர்டர். இதே ஆர்டரில் அதுக்கு அடுத்தது நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதுவும் ஸ்மால் செயின் எடுத்துகிட்டு செகண்ட் என்ன பண்ணுவோம், தேர்ட் லைனில் பஞ்ச் பண்ண போகிறோம். எடுத்துகிட்டு வரோம். கீழே டைட் வச்சுட்டு ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் ஒரு செயின். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். ஜரியில் என்ன ஆகும்னா அந்த கிளாத் வந்து லைட்டாக சுருங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சில்க் த்ரெட்டை விட ஜரி த்ரெட் வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் எப்பவும் போல் நம்ம ஜரி த்ரெட்டில் பண்ணிவிட்டு அகெயின் சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு ஸ்மால் செயின். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோர்த் லைனில் பஞ்ச் பண்ணுறோம். பட்டன் ஹோல் இழுத்துட்டு வரோம். டைட் வச்சுட்டு இதில் ஒரு லாக்ஸ். இப்போ தேர்ட் லைனில் பஞ்ச் பண்ணுறோம். குட்டி செயின் எடுத்துக்கிறோம். அகெயின் செகண்ட் லைன். ஓகே, நம்ம செகண்ட் ஆர்டரும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக ட்ரை பண்ணிகிட்டே வரோம். ஸ்ட்ரைட்டாக ஃபோர்த் லைன் போய் பஞ்ச் பண்ணி இழுத்துட்டு வந்து டைட் வைக்கிறோம். இதில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அகெயின் ஸ்மால் செயின். ஃபிஃப்த் லைனில் பஞ்ச் பண்ணுறோம். கீழே ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு வரோம். இதில் ஒரு லாக் ஸ்டிச். நம்ம ஜரியில் ட்ரை பண்ணிவிட்டு சில்கில் ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிச்சஸோட மெத்தட் வந்து நமக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு போடுறதுக்கு சில்க் த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஜரியில் ட்ரை பண்ணுங்கள். பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக ஸ்டிச்சஸை ட்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஸ்டிச்சஸ் வந்து அழகாக வரும். ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். ஸ்மால் செயின். செகண்ட் லைன். தேர்ட் லைன் கொடுக்குறோம். பஞ்ச் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு வரோம்.
அதுக்கு முந்தின கிளாஸில் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்தோம். பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் நிறைய டைப்ஸ் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து நிறைய இடங்களில் நம்ம ஆரி ஒர்க் பண்ணும்போது இந்த டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எல்லா டைப்லேயும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைப்பாக நம்ம கிளாஸில் பார்த்துட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டிச்சஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரைட்டாக அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம், அவ்வளோதான். அகெயின் ஸ்மால் செயின். இப்போ நம்ம தேர்ட் லைன் ஒரு லாக் ஸ்டிச், அகெயின் ஒரு செயின், செகண்ட் லைன். ஓகே, நம்ம இப்போ இந்த வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் லாக் ஸ்டிச் கொடுத்து எண்டு நாட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சில்க் த்ரெட்டில் இந்த வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் லைனில் பஞ்ச் பண்ணி டபுள் த்ரெட் பிக் பண்ணி மேலே எடுத்துக்கிறோம். அகெயின் செகண்ட் லைனில் ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணுறோம். பஞ்ச் பண்ணி செயின் பிக் பண்ணி நம்ம அப்படியே பட்டன் ஹோலுக்கு இழுத்துற மாதிரி கீழே இழுத்துட்டு வரோம். ஒரு குட்டி லாக் ஸ்டிச் இதில் கொடுத்துக்கலாம். அகெயின் ஒரு ஸ்மால் செயின் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக தேர்ட் லைன் பஞ்ச் பண்ணுறோம். அதையும் பிக் பண்ணி பட்டன் ஹோல் கீழே இருக்கிற மாதிரி டைட் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் கீழே இருக்கிற த்ரெட்டை இழுத்து இதில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அகெயின் தேர்ட் செயின் போடுறோம். இதை அப்படியே பிக் பண்ணி ஃபோர்த் லைன் கொடுக்குறோம். ஸ்ட்ரைட்டாக பட்டன் ஹோலுக்கு இழுத்துட்டு வரோம். குட்டி லாக் ஸ்டிச். நம்ம பட்டன் ஹோலுக்கு இழுக்கிற மாதிரி தான். ஸோ அதை டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம ட்ரை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஃபிஃப்த் லைன் பஞ்ச் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக பிக் பண்ணி இழுத்துட்டு வரோம். இழுத்துட்டு வரும்போது மட்டும் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அந்த லாக் வந்து நமக்கு டைட் ஆகாது நீங்கள் ஸ்லாண்டிங்கில் எடுத்திங்கன்னா. ஸோ இழுக்கும்போது ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் செயின் எடுத்துகிட்டு அடுத்தது ஃபோர்த் லைன். இதே ஆர்டரில் தான் நம்ம என்ன அடுத்தடுத்து போட போகிறோம். சில்க் த்ரெட் மட்டும் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஒருக்க இப்படி இதாச்சுதுன்னா நம்ம த்ரெட்டோட நீடில் பிடிச்சி இழுத்துச்சுன்னா பேக் நீடில் வெளியில் எடுத்துகிட்டு அகெயின் எடுத்து இப்படி டைட் வச்சுக்கோங்க. அதே அந்த ஸ்லிப்பானதுலேயே வச்சுட்டு அடுத்த செயின் எடுக்காதீங்க. செகண்ட் நம்ம ஃபோர்த் லைன் கொடுத்துட்டோம். அடுத்தது தேர்ட் லைன் பஞ்ச் பண்ணி ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வரோம். ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அகெயின் ஒரு செயின் எடுக்கிறோம். இதிலேருந்து செகண்ட் லைன் போகிறோம். இதுதான் ஒரு ஆர்டர். நம்ம இந்த 5 லைன்ஸ் தான் ட்ரா பண்ணணும்னு இல்லை, 6 லைன்ஸ் 7 லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இது ஓரளவுக்கு அந்த ஆர்டர் வந்து கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தேர்ட் லைன் பஞ்ச் பண்ணுறோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு வரோம். குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அகெயின் ஃபோர்த் லைன். ஸ்டிச்சஸை வந்து நம்ம பொறுமையாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் சில்க் த்ரெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ரொம்ப மைனூட்டாக அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். நமக்கு டைப் மெத்தட் ஆஃப் ஸ்டிச் இது தான் அப்படிங்கிறது நம்ம ஜரியில் ட்ரை பண்ணும்போதே நமக்கு புரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணும்போது த்ரெட் மேலே மட்டும் கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கோங்க. த்ரெட்டு சாஃப்டாக நம்ம எடுக்கிறோமா, த்ரெட்டு பிரிஞ்சு வராமல் இருக்குதா, இப்படி எல்லா இதுலேயும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு அதை மைனூட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு வாட்டி 2 வாட்டி ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த சில்க் த்ரெட் வந்து நம்ம கைக்கு பழகிடும். ஓகே, தேர்ட் லைன் ஃபோர்த் லைன் கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம தேர்ட் லைன் கொடுக்குறோம். குட்டி லாக் ஸ்டிச் எடுக்கிறோம். இந்த லாக் ஸ்டிச் எடுக்கும்போது மட்டும் கீழே இருக்கிறது நம்ம கையில் இருக்கிற அந்த த்ரெட்டை வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் செகண்ட் லைன் எடுத்து இதில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். ஸ்மால் செயின், தேர்ட் லைன் பஞ்ச் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு வந்து இதில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அகெயின் ஸ்மால் செயின், அப்படியே ஃபோர்த் லைன் பஞ்ச் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு வந்து கீழே இருக்கிற த்ரெட்டை கீழே டைட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்தோடனே ஒரு லாக் ஸ்டிச், ஸ்மால் செயின். இப்போ ஃபிஃப்த் லைன். ஓகே, இதுதான் வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். நம்ம என்ன அடுத்த கிளாஸில் ஒயிட் டைப் ஆஃப் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில்
ஆரியோட பேசிக் ஸ்டிச்சிலேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்குறதுனால உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லா ஸ்டிச்சையுமே நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு ஸ்டிச்சஸ் வந்து கிளியராக போடுறதுக்கு வரும். ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸ்ட்ரைட்டாக இழுத்து இதில் வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம். அகெயின் ஒரு செயின் எடுக்கிறோம். நம்ம தேர்ட் லைன் ஒரு லாக் ஸ்டிச், அகெயின் செயின் எடுத்து செகண்ட் லைன். ஓகே, இந்த இடத்துல நம்ம லாக் ஸ்டிச் கொடுத்து எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட சேனலில் ஒவ்வொரு ஸ்டிச்சும் பேசிக்லேருந்தே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. எண்டு நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.